ஹாய் கைஸ், ப்ரோ கபடி லீக்கு 128வது மேட்ச் தபாங் டெல்லி கேசியும் குஜராத் ஜெயின்ஸும் ஆட போகிறாங்க. இந்த மேட்ச்க்கான கம்ப்ளீட் அனாலிசிஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டோர்னமெண்ட் முடிஞ்சிருச்சு, இனி பிளே ஆஃப்ஸ் தான். ஸோ ஒரு சில டீம் வந்து குவாலிஃபிகேஷனுக்காக ஆடுறாங்க. குவாலிஃபிகேஷன்னாலும் ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் நிறைய டீம் குவாலிஃபை ஆயாச்சு. அந்த டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக டெல்லி ஆடுவாங்க. குஜராத் ஜெயின்ஸ் வந்து ஆல்ரெடி எலிமினேட் ஆயாச்சு. ஸோ அவங்க வந்து ப்ரைடுக்காக ஆடுவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் நம்ம என்னென்ன மூவெலாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கிளியராக. ஃபஸ்ட்டு தபாங் டெல்லி கேசியோட ஸ்டார்டிங் 7 வந்து பார்த்துடலாம். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டான மேட்ச்சு. ஏன்னா அந்த டாப் 2ல் ஃபினிஷ் பண்ணுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஆப்ஷன் இருக்கும். ஐபிஎல் மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 டீம் வந்து ஒரு மேட்ச் லாஸ் பண்ணாலும் பிளே ஆஃபில் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கும். அதனால் அதுக்கு எய்ம் பண்ணி ஆடுவாங்க. ஸோ அதனால் அவங்க டீமில் எந்த வித மாற்றமும் இருக்காது. அஷு மாலிக் மெயின் ரைடரு, செகண்ட் ரைடரு நவீன், ஆஷிஷ் தஸ்ரி ரைடர். பட் பெருசாக ரைடுக்கு போக மாட்டார். டேக்கிள்ஸ் பாயிண்ட் வந்தால் தான் உண்டு அவருக்கு. டேக்கிள்ஸ் தான் இன் பொசிஷன்லேருந்து இனிஷியேட் பண்ணுவார். ஆஷிஷ் அண்டு யோகேஷ் 2 பேரும் கார்னர் டிஃபெண்டரு. கவர் கொஞ்சம் வீக்காக இருக்குது. கவர் உச்சியில் 2 சந்தீப் தேஸ்வால் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். பெருசாக டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு சப்போர்ட் மட்டும் கொடுப்பாங்க. ஸோ நவீன் வந்து இந்த மேட்ச்சு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அஷு மாலிக் ஆப்வியஸாக கேப்டன் சாய்ஸு. நவீனை நீங்கள் வைஸ் கேப்டன் அந்த மாதிரி ரேஞ்சில் ட்ரை பண்ணலாம். ஏன்னா குஜராத்தோட டிஃபென்ஸ் பயங்கர வீக்கு. போன மேட்ச் தான் ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணாங்க. பட் அதுக்கு முன்னே ஆடின எல்லா மேட்ச்லேயுமே கொஞ்சம் அண்டர் பெர்ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய ரைடர் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து நவீன்குமார் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய ஸ்மால் லீக் டீம்லேயே. டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் சந்தீப் தேஸ்வால் ஒரு நல்ல பிக் அப்படின்னு சொல்லலாம். பெருசாக எடுக்க மாட்டாங்க. ஒன் சைடாக டெல்லி ஃபேவராக போனீங்கன்னா நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. சந்தீப் தேஸ்வால் எதுக்கு நல்ல பிளேயர் அப்படி நல்ல ஒரு ஆப்ஷன் இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, எப்பயுமே இந்த குமான் சிங் அவர் தான் வந்து குஜராத் ஜெயின்ஸுக்கு நிறைய ரைடு போவார். ஸோ அந்த மாதிரி வந்து போகிறப்போ ஒன்று கார்னர் பொசிஷனில் ஆங்கிள் ஹோல்ட் ஆகுவார். அண்ட் மோஸ்ட்லி அவர் டேக்கிள் ஆகுறது வந்து இந்த கவர் பொசிஷன், லெஃப்ட் கவர் பொசிஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ட்டை தான் நிறைய முறை டேக்கிள் ஆகுவார். ஸோ அந்த வகையில் சந்தீப் தேஸ்வாலுக்கு இந்த மேட்ச்சு நிறைய டேக்கிள்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ நவீன் விசி, அதுக்கப்புறம் வைஸ் கேப்டன், அதுக்கப்புறம் சந்தீப் தேஸ்வால், இந்த 2 மூவும் ட்ரை பண்ணி பாருங்கள். குஜராத் ஜெயின்ஸில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோச் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காரு இந்த சீசனில் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இடையில மிட் சீசனில் வந்து ஜதீந்தர் அண்டு ஹிமான்ஷு 2 பேரையும் 2 கார்னரையுமே மாற்றி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் 2 பேருமே நல்லா கொடுத்துட்டு இருந்தாங்க டிஃபென்ஸில். பட் ஏன் திடீர்னு சோம்பீர், ரோஹித் இந்த மாதிரி மாற்றினார் திரும்ப அப்படிங்கிறது தெரியல. போன மேட்ச்சே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், 2 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. இடையில ஒரு 4-5 மேட்ச் தள்ளி பார்த்துருந்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. திரும்ப அகைன் சோம்பீர் அவங்களுக்கு கொண்டு வந்து டிஃபென்ஸ் கம்ப்ளீட்டாக அடி வாங்கிச்சு. அதுக்கப்புறம் மேட்ச் கான்ஃபிடென்ட்டே கொடுக்குறதில்ல. ஸ்டார்ட் பண்ணோன்னே 1-2 ஒரு 10 நிமிஷம் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூட் பண்ணிடுவார். அதனால் இந்த குஜராத் ஜெயின்ஸ் டீமில் பிளேயர்ஸ் எடுக்கிறனாலே நமக்கு கொஞ்சம் ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். குமான் சிங் மட்டும்தான் மேட்ச் ஆரம்பித்ததுலேருந்து கடைசி வரைக்கும் எத்தனை முறை டேக்கிள் ஆனாலும் திரும்ப ரைடுக்கு போயிட்டே இருப்பார். மற்ற எல்லா பிளேயர்ஸுமே சப்ஸ்டியூட் பண்ணி மாற்றிட்டே இருப்பார். ஜதீந்தருக்கு ஒரு பேக்கப்பாக ரோஹித் வச்சுருப்பார். ஹிமான்ஷுக்கு பேக்கப்பாக சோம்பீர், மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டிஃபெண்டர் இருக்காங்க. ஸோ மோஹித் அண்டு நீரஜ் குமார் 2 பேருமே ரைட் கார்னரில் ஆடக்கூடிய ரைட் கவரில் ஆடக்கூடிய பிளேயர்ஸு. 2 நீரஜை மாற்றி லெஃப்ட் கவரில் ஆட வச்சார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். பட் போன மேட்சோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி ஜதீந்தர் அண்ட் ஹிமான்ஷு 2 பேரும் ஃபுல்லாக ஆடுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த வகையில் இவங்க 2 பேரும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருப்பாங்க. 2 பேருமே நல்ல டேக்கிள்ஸ் இனிஷியேட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸாக இருந்திருக்காங்க. நிறைய எப்போல்லாம் ஃபுல் மேட்ச் ஆடிருக்காங்களோ அப்போல்லாம் நல்ல பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு 80-90% டீம் வந்து டெல்லியை ஃபேவர் பண்ணி தான் வரும். ஸோ நீங்கள் குஜராத்துக்கு அந்த ஒரு மாதிரி மிக்சட் டீம் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த 2 டிஃபெண்டர் மேலே நம்பிக்கை வச்சு நீங்கள் எடுக்கலாம். வைஸ் கேப்டன் சாய்ஸ் இந்த மாதிரி கூட நீங்கள் இந்த பிளேயர்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா கிளிக் ஆக வாய்ப்பு இருக்குது. ஃபைனல் ஸ்மால் லீக் டீமு. ஸோ இதில் ஏதாவது சேஞ்ச் இருந்துச்சுன்னா வழக்கம் போல் டெலகிராம் சேனலில் கொடுத்துருவேன். டெலகிராம் சேனலில் பிக் பேஸ் லீக் போய்கிட்டு இருக்கு, அதுக்கான டீம் கொடுத்துட்ருக்கேன். என்பிஏ மேட்ச்க்கான டீம் கொடுத்துட்ருக்கேன். ப்ரோ கபடி லீக்கான டீமும் அபியஸாக எல்லா மேட்ச்க்கான டீமும் கொடுத்துட்ருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா @PK டீம்ஸ்னு நீங்கள் டைப் பண்ணி கூட ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஸோ இதான் என்னுடைய டீமு. இதில் அஷு மாலிக் கேப்டன், வைஸ் கேப்டன் யோகேஷ் தகியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். குமான் சிங் எடுக்கல, அதுக்கு பதிலாக 2 டிஃபெண்டர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது ஸ்லைட்லி கொஞ்சம் ரிஸ்கி மூவ் தான். ஏன்னா 2 பேருமே நல்ல பிளேயர்ஸ், அதில் எந்த சந்தேகம் கிடையாது. பட் எப்போ வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணுவார் கோச் அப்படிங்கிற போது. ஸோ நீங்கள் இந்த 2 பிளேயருக்கு பதிலாக குமான் சிங் எடுக்கிறதா இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அது உங்களுடைய மூவு. இன்ஃபேக்ட் ஹிமான்ஷுக்கு பதிலாக கூட நீங்கள் குமான் சிங் எடுக்கிறதா இருந்தால் எடுத்துக்கலாம். சந்தீப் தேஸ்வால் நான் ஆல்ரெடி சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக எடுத்துருக்கேன். லெஃப்ட் கவர் எப்போல்லாம் குஜராத் ஜெயின்ஸுக்கு அகேன்ஸ்ட் ஆடக்கூடிய மேட்ச்சில் எல்லா லெஃப்ட் கவருமே ஆல்மோஸ்ட் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் அவரை நான் பிக் பண்ணியிருக்கேன். இந்த டீமில் ஏதாவது மாற்றம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். அண்ட் இந்த 2 ஆப் விஷன் 11 அண்ட் குபேரா ஃபேண்டசி. ஸோ இது 2 நீங்கள் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி பாருங்கள். விஷன் 11 உங்களுக்கு இந்த மாதிரி லீடர் போர்டுன்னு ப்ரைஸ் அவங்க கொடுக்குறாங்க. உங்களுக்கு டிடிஎஸ் கிடையாது, 100% வின் பண்ணுற அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அந்த டிடிஎஸ் அமௌண்ட் அவங்க பே பண்ணிடுவாங்க. அதே போல் குபேரா ஃபேண்டசியில் வெறும் டியோ ஆப்ஷன் அப்படிங்கிறதுல வெறும் ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் எடுத்து விளையாட முடியும். ஸோ இதோட அந்த டியோ ஆப்ஷன்ஸ் இதுக்கெல்லாமே கூட நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணி பாருங்கள். 2 ஆப்புக்கான லிங்க் இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரெஃபர் கோடு கொடுத்துருக்கேன். புதுசாக சைன்அப் பண்ணுறவங்க அந்த கோடை கொடுத்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூவாக போனஸ், அதுக்கப்புறம் ஃப்ரீ கேஷ் ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் கூட கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.